ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மெதுவடை ரெசிபி தான். இது உளுத்தவடைன்னு சொன்னாலும் ஓகே. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து மாவு அரைக்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்க்கணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அரைச்சி இது பண்ணும்போது இந்தமாரி கெட்டியாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இதோட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பெப்பர் போடுறதா இருந்தாலும் பெப்பர் வந்து முழு பெப்பராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வாட்டி அதே டைமில் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா நினச்சிக்கோங்க. அப்புறம் மாவு உங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிங்க. அது வந்து கையில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்தோடனே ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துகிட்டு இதில் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் வடையும் ரெடி.